ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம வந்து 2 நாளோட ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நாங்கள் என்ன லஞ்ச் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டோன்ட்டு. இது வந்து கைக்குத்தல் அரிசி புட்டு பண்ணியிருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது, ரொம்ப நல்லாவும் இருந்தது. கைக்குத்தல் அரிசி புட்டு பசங்களும் விரும்பி சாப்பிட்டாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ஹெல்த்தியாக இருக்கும். நிஜமாக வந்து ரொம்ப நல்லா இருந்தது. லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா அன்றைக்கி சிம்பிளாக தான் பண்ணியிருந்தோம். ரைஸு, ரசம், சவ் கூட்டு பண்ணியிருந்தோம். நேற்றோட ஸ்பெஷல் முடிஞ்சது. ரசம், சவ் கூட்டு, கைக்குத்தல் அரிசி புட்டு டிஃபனுக்கு இதுதான் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட் டே பார்க்கலாம் வாங்க. வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் இனிய காலை, அன்பான காலை வணக்கம். இன்றைக்கி எங்கள் இல்லத்தில் என்ன காலை உணவு, மதிய உணவுன்னு தான் இன்றைக்கி பார்க்குறோம். என்றைக்கும் ஏதாவது ஒன்று ஆரோக்கியமாக இருந்ததாக இருக்கும். எங்களாண்ட ஒன்று காலையிலேயாவது ஆரோக்கியமாக இருக்கும், இல்லை மதியமாக ஆரோக்கியம். 2 ஆரோக்கியம் தான் இருந்தாலும் யாரும் பண்ணாத மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஒன்று புதுசாக. அதுதான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. பச்சை தண்ணீர் எவ்வளோ அருமையாக இருக்குது பார்த்தீங்களா? அது 3 முட்டை மட்டும் அழகாக சுவைண்டினே வருது. இன்று காலை உணவு என்னன்னா இட்லி. இட்டாலின்ட்டாங்கண்ணா இட்லி, அருமையான இட்லி. சாம்பார் பார்த்தீங்களா எவ்வளோ கலர்ஃபுல்லாக அருமையாக இருக்குது. தக்காளி சாம்பார், பருப்பு தக்காளி சாம்பார் அவ்வளோ சூப்பராக இருக்கும். பார்த்துக்கினே இருக்கும்போது வந்து கலரு அந்த அளவுக்கு. தும்புறியா? தும்பு. ஓகே, இன்று வந்து வழக்கம் போல் இட்லி இருந்தாலும் மதியம் ரைஸ். மழை பெஞ்ச நேரத்தினால எல்லாருக்கும் சளிலாம் இருக்குது, சின்ன சின்ன இதெல்லாம் வருதுங்க, தும்பல் சளிலாம் வந்துக்கிறதுனால தாளிச்ச சாதம்டா, மிளகு சாதம் பார்க்குறீங்க. இதுதான் இன்றைக்கி வந்து ஹெல்த்தி. இது இந்த பெப்பர் சாதம் அதை போட்டோம். இப்போ வந்து என்னென்னா, இப்போ சளி ஜுரம் அந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்களா, இருமல்லாம் அதுக்கெல்லாம் வரும். இதுதான் இது வந்து பெப்பர் ரைஸுக்கு உருளைக்கிழங்கு பொரியல். எவ்வளோ அருமையாக இருக்குது. இந்த இதுக்கு காஞ்ச அந்த அடி பிடிச்சதா எவ்வளோ அருமையாக இருக்குது. நம்ம டேஸ்ட்டாக முறமுன்னு இருக்கும். இன்னொன்று இருக்குதா பார்த்துட்டு அப்படியே நோண்டு வரும்போது இங்கே பாருங்கள், மிளகு சாதத்தில் அடி பிடிச்சிக்குது ரைஸு. அது அவ்வளோ அருமையாக இருக்குது. தோசை மாதிரி இருக்குது, ரவை தோசை மாதிரி இருக்குது. ரவை தோசை இப்படி தான் இருக்கும், சூப்பராக. நேத்து கூட நம்ம சாப்பிட்டோமே ஒரு தோசை, அது கார தோசை. கலர் மாதிரியே இருக்கு. கலர் அப்படி தான், ரவை தோசை இப்படி தான் இருக்கும். அழகாக சாப்பிட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் வீட்டில் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடியில் மட்டும் பிடிச்சிருந்துருக்காங்கடா, அதை அழகாக எடுத்துட்டுறா. ஓகே, குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ரைஸை வந்து மிளகு ரைஸு, ஜீரக ரைஸு, வெந்தய குழம்பு வச்சு கொடுங்க. அதுமாதிரி விதமாக பண்ணுங்கள். பசங்க என்ன சாப்பிட்லையோ அதை வந்து ரெடி பண்ணி கொடுங்க. இப்போ மழை காலம், அதெல்லாம் வந்து இந்த சின்ன சின்ன தொற்று வியாதிகள்லாம் வந்து இருக்கும். அது வந்து இது பண்ணோன்னா இந்த மாதிரி தான் கருவேப்பிலை ரைஸு அதுமாதிரி மாற்றி கொடுங்க. வெரைட்டி ரைஸ். பசங்க டெய்லியும் சாம்பார் போட திட்டுறானுங்க. அதனால தான் இன்றைக்கி மிளகு சாம்பார், கார குழம்பு, ரசம். ரிப்பீட்டு அந்த மாதிரி நிலைமை இருக்கிறதுனால தான் வெரைட்டி ரைஸு. இன்றைக்கி ஒரு ரைஸ், நாளைக்கு வெரைட்டி ரைஸ் தான் பண்ணலான்னு இருக்கும். ஓகே நண்பர்களே, மீண்டும் சந்திக்கலாம். தினந்தோறும் இரவு 9 மணிக்கு லைவில் பார்க்கலாம். வணக்கம், பாய்.